பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த வருஷத்தின் இத்தனை மாதங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் உதவி செய்து அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்க. தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தும் நம்மை தேற்றியும் நம்மை பலப்படுத்தியும் தன்னுடைய வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை அது எனக்குரியது, ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை, அது ஒரு வாக்குத்தத்தம் என்று விசுவாசித்து ஜெபித்தால் அதே மாதிரி அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்க முடியும். அநேகர் அதை சாட்சியாய் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே இந்த மாதத்திற்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார், எதை வைத்து நான் ஜெபம் பண்ணி விசுவாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது என்ற எண்ணத்தோடு தானே காத்திருக்கிறீங்க. உங்களுக்காக இந்த மாதத்துக்காக ஜெபித்த போது லூக்கா 18:8 ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதாவது சீக்கிரத்திலே உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். ஏதோ ஒரு காரியத்தில் ஜெபித்து பார்க்குறீங்க, உங்களுக்கு காரியம் வாய்க்க மாட்டேங்குது, உங்களுடைய நியாயம் வெளிப்பட மாட்டேங்குது, உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. யார் நமக்காக பேசுவாங்க, யார் எனக்கு நீதி செய்வாங்க என்ற எண்ணம் கூட உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே கூட உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளால் அநீதி இழைக்கப்படலாம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறது நிமித்தம் நீங்கள் ஒடுக்கப்பட்டு அநீதியாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் வசிக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய பிஸ்னஸ் காரியத்தில் நீ ஊழியம் செய்கிற இடத்துல அநியாயமாக சிலர் குற்றச்சாட்டுகளை சொல்லி உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம். யார் எனக்கு நீதி செய்கிறக்கு இல்லையே என்று கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன், என் மகளே, நான் சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ நாள் ஜெபிக்கிறேனே, இன்னும் எனக்கு ஒரு நியாயம் பிறக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீக்கிரத்திலே, இனி தாமதிக்காது. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த லூக்கா 18 இயேசு ஒரு அழகான ஓமையை சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் மனுஷரை மதிக்க மாட்டான், தெய்வ பயம் அவனுக்கு கிடையாது. அவன் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருப்பான், யாரையும் சட்டை பண்ணுவதில்லை. அந்த பட்டணத்தில் ஒரு ஏழை விதவை, அவளுக்கு சில காரியங்கள் அநியாயம் நடந்ததுனால, தன்னுடைய எதிராளிகள் நிமித்தம் பாதிக்கப்பட்டதுனால நியாயம் கிடைக்கணும், நியாயாதிபதி தானே உதவி செய்யணும், ஆளுகிற அதிகாரத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லி முறையிடுகிறாள். அவன் அதை கண்டுகிறதே இல்லை. ஏன்னா அவன் தெய்வ பயமும் கிடையாது, மனுஷரை மதிக்கிறதும் கிடையாது. ஆனால் இவன் தொடர்ந்து போய் அவன்கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தாள். இவன் நம்மளை மதிக்கிறது இல்லை, தெய்வ பயமும் இல்லை, இவன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு நினைக்கல. தொடர்ந்து போய் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தாள். எனக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு நியாயம் செய்யுங்க என்னை. அந்த நியாயாதிபதி ஒரு நாள் யோசித்தான், நான் கடவுளுக்கு பயக்கிறதும் கிடையாது, மக்களை மதிக்கிறது இல்லை, ஆனாலும் இந்த விதவை திரும்ப என்னை அலட்டுகிறாளே, அதனால் இவளுக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி அவன் அவளுக்கு நியாயம் செய்தான். அப்படி தான் ஆண்டவர் இயேசு சொல்லி, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி, அவனுக்கு கடவுள் பக்தியும் இல்லை, பயமும் இல்லை, மனுஷரை மதிக்கிறதும் இல்லை, நேசிக்கிறதும் இல்லை. அவனே அப்படி நினைத்தால், அவர் நீதி உள்ள ஒரு தேவன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், மனிதர்களை நேசிக்கிற ஒரு தேவன், மனிதர்களை மதிக்கிற ஒரு தேவன், அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கட்டாயம் நியாயம் செய்வார். அப்போ அந்த நியாயத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அதற்கு 1 இயேசு ஒரு ஆலோசனை சொல்கிறார். லூக்கா 18 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. உங்களுக்கு நியாயம் பிறக்கணுமா, நீதி நடக்கணுமா, உங்களுடைய காரியம் வெற்றி பெறணுமா, உங்களுடைய காரியத்தில் அற்புதம் நடக்கணுமா, இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றணும். 3 காரியம் சொல்லுகிறார். முதலாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த வருஷத்துக்கு ஆண்டு என்ன வாக்கு கொடுத்தார்? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீங்கள் வாய் திறந்து கேட்கணும்ல. இயேசுவை தேடி வந்தவங்களாம் தாவீதின் குமாரனே இயேசுவே எங்களுக்கு இறங்கும், இயேசுவே ரட்சியும் அப்படி கூப்பிட்டாங்க.
ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தார். நீ கூப்பிடணும், என் மகள் கூப்பிடணும், என் மகன் என்னை நோக்கி கூப்பிடணும், என்னை நோக்கி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேக சமயத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியுமா? நமக்காக ஜெபிக்க தான் ஊழியக்காரங்கள் இருக்காங்களே, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போய் ஜெபித்து கொள்வோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலேயே சிலருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாதபடி தாமதம் ஏற்படுகிறது. ஒரு சமயம் இவங்க திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஒரு ஐயா சாட்சி சொன்னார். என்னை ரொம்ப கவர்ந்து கொண்ட சாட்சி அது. அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு வலது கை செயலற்று போய்விட்டார். இங்கேருந்து இந்த கை செயலற்று போய்விட்டது. விரல் அசைக்க முடியாது, தூக்க முடியாது, பயங்கரமாக வலிக்கும், ரொம்ப பாதிப்பு. அதனால் பல மருத்துவம் செய்து சுகம் உண்டாகலை. அவர் கஷ்டப்படுறதை பார்த்து யாரும் சொன்னாங்க, 4 மாவடியில் ஒரு ஜெபம் நடக்குது. மோகன்லாசஸ்ன்னு ஒரு ஊழியக்காரர் வியாதேசர்கள்லாம் ஜெபிக்கிறாரு. இயேசு அநேகருக்கு சுகம் உண்டாகுதான் உடனே. அப்படியா? அப்போ மோகன்லாஸ்கிட்ட போய் ஜெபிச்சா எனக்கு சுகமாயிரும்னு கூட்டத்துக்கு வந்துட்டார். ஏராளமான மக்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளே உட்கார்ந்து இயேசுவை பற்றியெல்லாம் நல்லா அறிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், ஜெபிக்கணும் என்பதெல்லாம் புரிந்து கொண்டார். கடைசி ஜெப நேரத்தில் எல்லாரையும் நான் வழி நடத்தேன், ஜெபிங்க, இயேசுவை கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன அற்புதம் வேணுமோ செய்வார் அப்படின்னா. இவர் ஆண்டவரை பார்க்கறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. அவர் எல்லாரையும் ஜெபிக்கிறத அப்படி பேடி பார்த்துக்கிட்டே இருப்பார், ஸ்டேஜை பார்ப்பார், எப்பண்டா கூட்டம் முடியும்னு காத்திருப்பார். ஏன்னா மோகன்லாசஸ்கிட்ட போய் ஜெபிச்சுக்கணும், அவர் எனக்கு சுகமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி. கூட்டம் முடிஞ்ச உடனே முதல் ஆளாக வரிசையில் வந்துடுவார். ஜெபிக்கப்போ நான் அவருக்காக கை வைத்து எல்லாருக்கும் ஜெபிக்கிறபடி ஜெபித்தேன். ஒன்றுமே சுகமாகலை. என்ன மோகன்லாஸ் சுகமாக்கிடுவான்னு சொன்னாங்க, சுகமே ஆகலையே, வருத்தத்தோடு போயிட்டார். ஆனால் அடுத்த மாதமும் வந்துட்டார். அடுத்த மாதம் கூட்டத்தில் இன்றைக்காவது சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்தவர். அன்றைக்கும் பாருங்களேன், ஜெபிங்க, நீங்கள் கூப்பிடுங்கன்னா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். நமக்கு மோகன்லாசஸ் இருக்கிறாரில் ஜெபிக்க அப்படின்னு இருந்துட்டார். அன்றைக்கும் முதல் ஆளாக வந்துட்டார் ஜெபிக்க. நான் அன்றைக்கும் கை வைத்து ஜெபம் பண்ணினேன்னா ஒன்றும் சுகமும் உண்டாகலை, அற்புதமும் நடக்கலை. என்ன இந்த மோகன்லாஸ் சுகமாக்கிடுவார் சொன்னாங்க, மற்றவங்களாம் சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கன்னு போயிட்டார். ஆனால் 3வது மாதம் வந்துட்டார். அவர் 3வது மாதம் உட்கார்ந்த போது அந்த கடைசி ஜெப நேரத்தில் நீங்கள் வேண்டி கொண்டா இயேசு அற்புதம் செய்வார், நீங்கள் அவரை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னபோது எல்லாம் பார்த்தார். மோகன்லாசஸ் நமக்கு அற்புதம் செய்வார்னு பார்த்த உடனே நடக்கலை. எல்லோரும் ஜெபிக்கிறார், நம்மளும் ஜெபிக்கலான்னு முதல் முறை கண்களை மூடி, இயேசுவே எனக்கு இந்த கையை சுகமாக்குங்க, வலி தாங்க முடியல, பயன்படுத்த முடியலன்னு இயேசுவேன்னு கூப்பிட்டார்ல. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், எப்போ இவன் நம்மளை கூப்பிடுவான் அற்புதம் செய்யலாம் என்று. உடனே ஆண்டோடைய வல்லமை இறங்கினது, கையில் இந்த வலி மறைந்தது, செயல்பட ஆரம்பித்தது, நல்லா பயன்படுத்த முடிந்தது, வலியே இல்லை, அற்புத சுகம். சாட்சி சொல்ல மேடைக்கு வந்துட்டார். நான் தான் மேடையில்னு கேட்குறேன், என்ன நடந்ததுன்னு. அப்போ தான் இதெல்லாம் சொன்னார் அவர். மோகன்லாஸ் குணமாக்கிறோன்னு இவர் ஜெபமணி எனக்கு ஒன்றுமே நடக்கலை. அவர் மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் சொன்னார், நான் கூப்பிட்ட உடனே இயேசு அற்புதம் செய்துட்டார். இதைத்தான் நீங்கள் விளங்கி கொள்ளணும். மோகன்லாசர் சார் கேட்ட ஊழியர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி கேட்கணும், நீங்கள் ஜெபிக்கும் போது கூட ஜெபித்து உதவி செய்கிற அவ்வளவுதான். அற்புதம் செய்ய முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. அதனால் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடணும். நான் எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபித்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு அவர் பார்க்குறார், நீங்கள் எப்போ ஜெபிப்பீங்கன்னு பார்க்குறதுனால தான் ஜெபம் பண்ணணும். சின்ன பிள்ளைகள் கூட உங்களுடைய ஞானத்துக்கு ஜெபிக்கணும். வாலிபர்கள் உங்களுடைய சுக பலன், படிப்பு, சகல காரியத்துக்கு ஜெபிக்கணும். பெரியவங்க குடும்ப சமாதானம், ஆசீர்வாத நன்மைகள் ஒன்னொன்றுக்கும் ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, உங்கள் தெருவில் இருக்கிற மக்கள், உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள், உங்களுடைய பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெறணும், அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறத ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிங்க, கட்டாயம் இந்த மாதத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். அற்புதம் நடக்கும், மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. 2வது இயேசு என்ன சொல்லுகிறார் அந்த வசனத்தில், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அன்று சொல்ல. நீங்கள் ஜெபம் பண்ணணும். எப்போ ஜெபிக்கிறது? காலையில் எழுப்பி ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு அவ்வளோதானே? இல்லை, எப்பொழுதும்
இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்த வனாந்தரத்தில் போய் காலையில் ஜெபிக்கிறார். மார்க் 1:35 வாசிக்கிறோம். அதோடு முடிஞ்சிட்டா சாயங்காலமான போது மலையின் மேலே ஏறி அவர் பிதாவோடு தனித்தெறிந்து வேண்டுதல் செய்கிறார். சில சமயம் சில முக்கியமான தீர்மானம் எடுக்கணுமா, லூக்கா 6:12 சொல்லப்படுகிற ராத்திரி முழுவதும் பிதாகிட்ட பேசி ஜெபம் பண்ணி அவர் நல்ல தீர்மானம் எடுத்தார். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதனால எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்துக்கும் ஜெபிங்க, அதிகாலையில் எழும்பி துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த நாளில் நீங்கள் செய்ய போகிற காரியத்தெல்லாம் தெரியப்படுத்துங்க. நான் அதிகாலை எழும்பி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து அப்புறம் வசனத்தை தினமும் எனக்கென்று தியானித்து அப்புறம் என்னென்ன காரியம் ஜெபிக்கணும், இன்றைக்கு நான் என்னென்ன செய்யணும் அதை டைரியில் எழுதுவேன். அந்த ஜெப குறிப்புகள், இன்றைக்கி என்னென்ன காரியம் செய்யணும், ஆனால் என்னை சந்திக்க வர்றாங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும், என்னென்ன ஊழியங்கள் நிறைவேற்றி முடிக்கணும், எல்லாத்தையும் நான் எழுதி என்னென்ன பொறுப்புகளை மற்றவங்களுக்கு சொல்லணும் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த நாளில் இதெல்லாம் செய்யணும், எனக்கு கிருபை தாங்க, ஞானம் கொடுங்க, பலன் கொடுங்க. அந்த நாள் முடிவில் பார்த்தா எல்லாமே அழகாக செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லாத்துக்காக ஜெபிக்கணும், எப்பொழுதும் ஜெபிக்கணும். அப்போ ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது ஸ்தோத்தரித்து ஜெபிப்பேன். ஆண்டவரே இதை செய்து முடிக்க கிருபை கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். அப்படி ஒன்றொன்றுக்கு ஆண்டவரை துதித்து ஜெபித்து கொண்டே இருப்பார். அப்போ எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதனால் காலையில், மத்தியானம், மாலையில், இரவில் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், ஊழியம் செய்த நாட்களில் அதிகாலையில் ஜெபிக்கிறார், மாலையில் ஜெபிக்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார். அதோடு நின்ற உபத்திரம் வந்தது. அவர் ஒரு பெரிய பாடு எதிர்நோக்கி இருக்கிறது. கெத்செமனே தோட்டத்தில் போய் இரவில் அவர் ரொம்ப நேரம் அவர் ஜெபம் பண்ணுகிறார். இப்போ அவரை கைது பண்ணிட்டாங்க, அடித்து சித்திரவதை பண்ணி அவருடைய பலவீனப்படுத்திட்டாங்க. ராத்திரிலேருந்து தண்ணி கொடுக்கப்படலை, ரத்தம் சிந்துதை, சரீரமெல்லாம் பலனற்று போச்சு. சிலுவையில் கூட அவர் ஜெபம் பண்ணினார். அந்த நெருக்கமான நேரத்திலும் அந்த உபத்திரவ நேரத்திலும் ஜெபம் பண்ணி, பிதாவே என்று முதல் ஜெபம், கடைசியில் உம்முடைய கைகளில் ஆவி ஒப்புவிக்கிறேன் ஜெபம் பண்ணினார். அப்போது நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் பாடுகளிலும் கூட ஜெபிக்கணும். ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்யணும், எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு நெருக்கமான காலத்தில் போகிறார். எழுதின சங்கீதங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ வாசித்திருப்பீங்கல்ல, இக்கட்டான காலத்தில் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அதிலெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறார், ஜெபிக்கிறார். பாடுகள் மத்தியில் ஜெபிக்கிற பல அனுபவம் சொல்லப்படுகிறார். ஒரு சமயம் தாவீது ராஜாவை ஆட்சி பண்ணி கொண்டிருந்த காலம் சொந்த மகன் அப்சலோம் என்கிற மகன் அவருக்கு விரோதமாக எழும்பி தாவீதை கொண்டுவிட்டு தான் ராஜாவாக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி படைகளை சேர்த்துட்டான். அப்போது தாவீது யுத்த வீரன், அவர் நினச்சிருந்தா அடித்து அப்சலோமெல்லாம் அவருக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பார். ஆனால் தன்னுடைய மகன், தன் மகனை நேசித்ததுனால எதுக்கு அவனுக்கு ஒரு வேதனை நம்ம உண்டாக்கணும், நம்ம போயிடலான்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட தன்னுடைய சேனை பராக்கிரமசாலிகளோடு கூட அரண்மனை விட்டு வெளியேறி வனாந்தரத்துக்கு போகிறார். அவர் போகிற டைமில் அந்த வழியில் போகும்போது ஒரு செய்தி சொல்கிறாங்க, அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனிதன், அவன் நல்ல ஆலோசனை கொடு, தாவீதுக்கு ஆலோசனைக்காரன். அவன் தாவீது அவன் ஆலோசனை கேட்டால் கரெக்டாக ஆலோசனை கொடுப்பான். அவன் கொடுக்குற ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருக்குமா, அப்படியே நடக்க. அப்படி ஒரு கிருபை பெற்ற மனிதனை தாவீதுக்கு ஆண்டவர் தந்திருந்தார். இவன் என்ன பண்ணா, அப்சலோமோட போய் சேர்ந்துட்டான். அப்சலோமோட சேர்ந்த உடனே அந்த செய்தி தாவீதுக்கு சொல்லப்படுகிறது. தாவீது ஓடிக்கொண்ட அந்த ஒரு நெருக்கம் பாடுகளில் வேதனையோடு நடந்து தன் குடும்பத்தோடு தன்னுடைய பரிவாரங்களோடு போய் கொண்டிருக்கும்போது உயிர் தப்ப ஓடுகிற சூழ்நிலை தான். அப்போ அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? 2 சாமுவேல் 15:31 கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். அவ்வளவுதான் ஜெபம், ஒரே நிமிஷம் ஜெபந்தான். அப்போ தாவீதுக்கு எப்பொழுதுமே தேவனை துதிக்கிற ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. உபத்திரவம் நெருக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் வருத்தத்தில் போய்கொண்டிருக்கும் போதே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி விடு. ஏன்னா அவன் சரியாக ஆலோசனை கொடுத்தா அப்சலோமுக்கு அவன் ஆலோசனை கொடுத்த நடந்த காரியம் ரொம்ப பாதிப்பாக முடிந்து விடும்.
அதனால அவனுடைய ஆலோசனை பைத்தியமாக்கி விடும். அவ்வளோதான் ஒரு ஜெபம். அப்போ எனக்கு நீதி செய்யும் ஆண்டவரே என்பதை போல ஒரு ஜெபம். என்ன நடந்தது? ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அவன் அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுக்குறான், இப்படி செஞ்சா நீ ஜெயிச்சிடலாம், தாவீதை வீழ்த்திடலான்னு சொல்லி. அந்த ஆண்டவர் அங்கே கிரியை செய்து அவனுடைய நல்ல ஆலோசனையை ஆண்டவர் அபத்தமாக்கி விட்டார். எதனால? தாவீதினுடைய ஜெபம். தாவீது என்ன ஜெபித்தாரோ அப்படியே பதில் கொடுத்தார். அகித்தோப்பேலின் ஆலோசனையை நீங்க பைத்தியமாக்கிறங்க, அபத்தமாக்கிறங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தார். இந்த ஜெபம் எப்போ செய்தாரு? தேவாலயத்தில் போய் முழங்கால் போட்டு செய்தாரா? வீட்டில் போய் முழங்கால் படிட்டு செய்தாரா? ஒரு நெருக்கமான ஆபத்தான சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். உயிர் தப்புவதற்கு ஒரு வேதனையுடைய சொந்த மகனை இப்படி எழுப்பிட்டானே, அந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணுகிறார். நீங்கள் வழியில் நடக்கும்போது ஜெபிக்கலாம், ஆஃபீஸில் ஜெபிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணும்போது ஜெபிக்கலாம். சின்ன 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 காரியத்தை கூட ஜெபிக்க பழகுங்க. ஒரு பிரச்சனை தான் உடனே ஆண்டவருக்கு 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. 1 நிமிஷம் ஜெபம் உங்களுடைய ஆஃபீஸில் காரியங்களை மாற்றிவிடும். 1 நிமிடம் ஜெபம் உங்களுடைய பிஸ்னஸில் காரியத்தை மாற்றிவிடும். 1 நிமிஷம் ஜெபம் உங்கள் வீட்டுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கிவிடும். சரியாக ஜெபிக்கணும். அதான் தான் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 என்ன இருக்குது? எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இவங்க செய்கிறது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது, நீங்கள் இந்த காரியத்தில் தலையிடுங்க. ஆண்டவரே, இவங்க பேசுகிறது எனக்கு துக்கமாக இருக்குது, இந்த காரியத்தை மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, வேலையில் இவங்க என்னை உபத்திரப்படுத்துகிறாங்க, எனக்கு நீதி செய்யுங்க. ஆண்டவரே, பிஸ்னஸில் இவங்க தடை உண்டு பண்ண நினைக்கிறாங்க, நீங்கள் அதை விலைக்கு கொடுங்க. அது ஜெபம். சின்ன 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 காரியத்திற்கும் நம்ம ஜெபிக்க பழகணும். நான் அப்படி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் அப்பப்போ இருதயத்திலேருந்து ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக. தாவீது மட்டும் ஜெபிக்காமல் இருந்திருந்தா தேவன் ஒன்றை செஞ்சிருக்க முடியாது. என்னை தாவீது வேண்டிக் கொண்டாதான் அதில் ஆண்டவர் செயல்பட முடியும். நீங்கள் ஜெபிச்சாதான் அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் அதுக்கு வேண்டிக் கொள்ளணும். இல்லை, அந்த விதவை தினந்தோறுமே நியாயாதிபதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறாள், சொல்லிக்கொண்டே தினமும் அலட்டி கொண்டே இருக்கிறாள். அதனால் அவளுக்கு நீதி கிடைத்தது. அப்போ தினமும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும். உடனே பதில் வராட்டாலும் தொடர்ந்து நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. ஏனென்றால் நம்முடைய ஜெபத்தை வச்சு தான் தேவன் அதில் செயல்பட முடியும். அதனால தான் ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபிங்கன்னு சொல்கிறார். 3வது ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. லூக்கா 18:1 வசனத்தில், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். முதல்ல சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கணும். என் பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கணும். மகனே, நீ ஜெபிக்கணும். மகளே, உன் காரியமாக நீ ஜெபிக்கணும். உன் குடும்பத்துக்கு நீ ஜெபிக்கணும். உன் கணவர், உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன்னுடைய மாமியார், உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய சுகம், அதுக்கு நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிச்சாதான் நான் கேட்டு அற்புதம் செய்ய முடியும். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு தான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், நீ கேட்கணும் ஆண்டவர் சொல்கிறார். 2வது, எல்லா காரியத்தையும் கேளு. எல்லா காரியத்துக்காக கேளு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு டைம் ஜெபிச்சு முடிச்சோன்னா மறந்துடாத. ஒவ்வொரு நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்துக்கும் இருதயத்திலேருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி எப்படி ஜெபிக்கணுமா? சோர்ந்து போகாமல். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, ஜெபத்திற்கு சாத்தான் ஜெபத்துக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒன்று சோர்வு. நீ ஜெபம் பண்ணி என்னதை கண்ட? நீ தான் ஜெபிக்கிற, தினந்தோறும் தான் ஜெபிக்கிற. என்ன நடந்துட்டு? உன் ஆஃபீஸில் எல்லாம் அப்படி தானே இருக்குது. உன் வீட்டுக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? ஏதாவது நன்மை நடந்திருக்குதா? உன் கடன் பிரச்சனை அப்படியே தானே இருக்குது. வீட்டில் வறுமை அப்படி தானே இருக்குது. உன் வியாதி சுகமாயிட்டா அப்படியே தானே இருக்குது. பிறகு ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீயும் 4 நாளாக ஜெபம் தானே பண்ணி பார்க்குற, நடக்கலைல்ல. உடனே ஆமாம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சோர்வு வந்துவிடும். சாத்தான் நம்முடைய ஜெபத்தை தடுக்க பயன்படுத்துகிற ஆயுதம் சோர்வு. நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கல்ல, ஆமையா நான் 5 வருஷமாக ஜெபிக்கிறேன்னு ஒன்றும் மாற்றம் இல்லையே, 10 மாதமாக ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு 3 வருஷமாக ஜெபிக்கிறேன், எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? ஒரு மனசோர்வு. அதனால ஜெபித்தன்னா கண்டோம், ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டாலும் நடக்கிறதா நடக்கும், நடந்துட்டு போட்டு ஒரு சோர்வு.
இது பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். அதனால தான் இயேசு சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும். அந்த விதவை பாருங்க, இந்த நியாயாதிபதி அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன். இவன் போன சட்டையே பண்ணலை, அவள் சோர்ந்து போகலை, அடுத்த நாள் போகிறாள். அப்பவும் அவளை சட்டை பண்ணலை, சோர்ந்து போகல, அடுத்த நாள் போகிறாள், அடுத்த நாள் போகிறார். தொடர்ந்து அவள் போய்கொண்டே இருக்கிறாள். அவள் சோர்ந்து போகவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய மனம் மாறும், என்னை நோக்கி பார்ப்பார், என் காரியத்தில் நியாயம் செய்வார். அந்த விசுவாசத்தோட தொடர்ந்து போய்கொண்டே இருந்தாள். இதுதான் நம்ம செய்யணும். மூடி பிரசங்கியார் என்று பிரபலமான ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அமெரிக்கா தேசத்தில். அவர் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க, அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஐயா எதுக்காலும் ஜெபம் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நானும் என் கணவர் ரட்சிக்கப்படணும், மதுபானம் குடிக்கிறாரு, குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, துன்மார்க்காரா அலைகிறாரு, அவர் ரட்சிக்கப்படணும்னு 5 வருஷமாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா, ஒன்றும் நடக்கலையே, மாற்றமே வரலையே. அப்போ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு எனக்கு சோர்வு வருதுன்னு சொல்லி உடனே மூடி பிரசங்கியார் தன்னுடைய ப்ரேயர் டைரி அவர் எழுதி வச்சு ஜெபிப்பால் அதை காமிச்சாராம். என்னுடைய நண்பர்கள், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவங்க, இவங்களுக்காக பெயர் எழுதி வச்சு நான் ஜெபிக்கிறேன். 15 வருஷமாக ஜெபிக்கிறேன், இன்னும் அவங்க ரட்சிக்கப்படலை. ஆனால் நான் ஜெபத்தை விடலை. கட்டாயம் ஒரு நாள் இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்டவர் சந்திப்பான்னு நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அப்படியா, இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் 15 வருஷமாக ஜெபிச்சுன்னா அதில் அற்புதம் நடக்கலையா? இன்னும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களா? சரியா, நானும் விட மாட்டேன், ஜெபிக்கிறேன், என் கணவர் ஆண்டவர் சந்திக்க வரைக்கும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு இந்த சோர்வை மாற்றி உற்சாகமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. சோர்ந்து போயிட்டீங்களா? ஜெபம் பண்ணி ஒன்று குடும்பமும் ரட்சிக்கப்பட மாட்டேங்குது, கடன் பிரச்சனையே மாற மாட்டேங்குது, வியாதியும் போக மாட்டேங்குது, தடைகளாகவே இருக்கிற, ஒரு நியாயமே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, என்னைக்கு மாறும்னு சோர்ந்து போனேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். என் பிள்ளைகளே, சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு நியாயம் செய்வேன். அதுக்கு என்ன பண்ணணுமான்னு சொல்கிறாரு. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ராத்திரியும் பகலும் கூப்பிடுறாங்க, இயேசுவே இயேசுவே உதவி செய்யும், மாற்றி தாரும், அற்புதம் செய்யும், சுகம் தாரும், விடுதலை தாரும். இரவு பகலும் ஜெபிக்கிறீங்க. அதாண்டு சொல்லு, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற. நீங்கள் ராத்திரி பகலுமா கூப்பிடுறீங்களா? எப்பவும் ஜெபம் பண்ணுங்க, எப்பவும் கூப்பிடுங்க. அந்த காரியத்தை திரும்ப 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 சொல்லுங்க, திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்க, இதில் அற்புதம் செய்யுங்க, இதில் விடுதலை கொடுங்க, இந்த காரியத்தை நீதி செய்யுங்க. இரவும் பகலும் திரும்ப திரும்ப கூப்பிடும்போது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால தான் இயேசுவை நேசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்களை எப்படி அவர் அசட்டை பண்ணுவார்? அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வாராம். நம்ம காலையில் ஜெபிச்ச சாயங்காலமாக நடந்தோன்னு எதிர்பார்க்குறோம், அப்படி செய்ய மாட்டார். இன்னைக்கு ஜெபிச்சு நாளைக்கு எல்லாம் தலைகளாக மாறின்னு நினைக்கிறோம், அப்படி அல்ல. அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அவர் ஒரு டைம், சில காரியத்திற்கு நீங்கள் ஜெபிச்சு அன்னைக்கு அற்புதம் நடந்துடும், சில காரியத்துக்கு ஜெபித்து அடுத்த நாளே ஒரு அற்புதம் நடக்கும், சில காரியத்துக்கு ஜெபித்து ஒரு வாரத்தில் அற்புதம் நடக்கும், சில காரியத்துக்கு சில மாதங்கள் கழித்து தான் அற்புதம் நடக்கும், சில காரியத்துக்கு சில வருடங்கள் கழித்து தான் நடக்கும். ஏன்? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டார், ஆனால் ஏற்ற நேரத்தில் பதில் தருவார். அதுக்கான வேலை, அதுக்கான சூழ்நிலை, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பார். ஏற்ற நேரத்தில் பதில் தருவார். எவ்வளோ காலங்க காத்திருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சீக்கிரத்தில். இவ்வளவு நாள் காத்திருந்துட்டீங்கள, இனிமே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், இந்த மாதம் விடுதலை உண்டாகும், இந்த மாதம் சூழ்நிலைகள் மாறும், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்களுக்கு அற்புதத்தை பார்ப்பீங்க. தடைகள் விலகும், நிந்தைகள் மாறும், வியாதிகள் மாறும், வறுமைகள் நீங்கும், உங்களுக்கு வழி திறக்கப்படும். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். சீக்கிரத்தில் இப்பொழுது இன்றைக்கு அது அந்த அற்புதம் ஆரம்பிக்க விசுவாசிங்க. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு ஆண்டவர் இந்த அற்புதம் செய்வதற்காக தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார்.
உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னாலும் அதுக்கு அவர் சிலுவையில் அதை சுமந்துட்டார். வியாதியிலிருந்து சுகமா, வியாதியை சுமந்துட்டார். கவலை கண்ணீர் மாறணுமா, அதை சிலுவையில் சுமந்துட்டார். பாவ சாப போராட்டமா, சிலுவையில் சுமந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கட்டாய நியாயம் செய்வார். அற்புதம் நடக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள காரியம் மாறும், ஆஃபீஸுக்குள்ள காரியம் மாறும், பிஸ்னஸில் காரியம் மாறும், சமுதாயத்தில் காரியம் மாறும், ஊழியத்தில் சூழ்நிலைகள் மாறும். நன்மையான மாற்றத்தை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அப்போ இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது. இயேசுவே, எனக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறீர். சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறீர். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கே அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கே நான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. தேவனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரப்பா. இவங்க உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உம்மை நேசிக்கிறாங்க, உம்மை விசுவாசிக்கிறாங்க. அதனால தான் உம்முடைய வசனத்தை அவளோடு கேட்டு இருக்கிறாங்க. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்க கவனித்து கொண்டிருக்கிறீங்க. ஜெபிக்காதவர்களை இன்று முதல் ஜெபிக்க வைப்பீராக. சோர்ந்து போனவர்களை இன்றைக்கு பலப்படுத்தி தொடர்ந்து ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரை இரவும் பகலும் கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை கொடுப்பீராக. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தாரும். சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள் இன்றைக்கு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சந்தேகத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய உள்ளத்தை விட்டு அது விலகட்டும். உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும். கர்த்தர் எனக்கு நீதி செய்ய போகிறார், இயேசு நீதி விளங்க பண்ண போகிறார், எனக்கு அற்புதம் நடக்க போகிறது என்ற விசுவாசம் உள்ளத்தை நிரப்பட்டும். இப்பொழுது அவள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கணும். இயேசுவே, எங்கள் வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், ஒரு மாற்றம் வரணும், ரட்சிப்பு வரணும், என் வேலையில் அற்புதம் நடக்கணும், பிஸ்னஸில் ஒரு அதிசயம் நடக்கணும், என் சந்ததியை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணணும், கடன் பிரச்சனை போராட்டங்கள் நீங்கணும், வேலைக்கு வழிகள் திறக்கப்படணும், அநிந்தை ஆசீர்வாதமா மாறணும். எந்த காரியத்திற்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ நீர் நியாயம் செய்கிற தேவன், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி இனி தாமதிக்காதபடி இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இப்பொழுது வியாதிகள் மறைந்து சுகம் உண்டாவதாக. இப்பொழுது தடைகள் விலகி காரியங்கள் வாய்ப்பதாக. இப்பொழுது குடும்பத்திற்கு குழப்பங்கள் நீங்கி சமாதானம் உண்டாவதாக. இப்பொழுது நஷ்டங்கள் லாபமாய் மாறுவதாக. இப்பொழுது அவருடைய காரியங்களிலே ஜெயம் உண்டாவதாக. இப்பொழுது வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனியான பலன் வரட்டும். இன்றிலிருந்து இப்போதிலிருந்து ஒரு மாற்றத்தை காணட்டும், அற்புதங்களை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புத அதிசயங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். நீர் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவே, எனக்கு நியாயம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். மாற்றத்தை நான் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து மாற்றம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளோடு சேர்ந்த நானும் விசுவாசிக்கிறேன். இவர்களுக்காக அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். இன்றையிலிருந்து மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. தொடர்ந்து ஜெபிக்கணும். இன்னையோட முடிஞ்சு போனதல்ல. அந்த வசனம் இரவும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற. அப்போ இரவும் பகலும் கூப்பிடுங்க. அந்த காரியத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருங்க. இன்றையிலிருந்து காரியங்கள் மாறுவது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றத்திற்கு ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. முழுமையான மாற்றமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய அற்புதத்தை விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.